ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் காமாலை விரட்டி அடிக்கும் அற்புத உணவு. அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க டாக்டர், மஞ்சள் காமாலையை விரட்டி அடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க, கண்டிப்பாக முடியும். ஏன்னா மஞ்சள் காமாலை ஒரு முக்கியமான வியாதி இல்லையா? முன்னாடி ஒரு காலத்தில் மஞ்சள் காமாலை காமனாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் கண்டுபிடிச்சனால அது எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் இன்னைக்கு மஞ்சள் காமாலை வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு தடவை வந்துட்டுனா நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருந்துங்க. அந்த அளவு இன்னைக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அது முக்கியமாக கல்லீரல், அதாவது லிவரை பாதிக்கனால தான் இவ்வளோ பெரிய எஃபெக்ட். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல உள்ள ஆர்கனில் முக்கியமானது லிவர் தான், அதாவது கல்லீரல். இந்த ஹார்ட் டு பிரெயின் கூட கம்பேர் பண்ணும்போது கல்லீரல் முக்கியமானது. ஏன்னா ஹார்ட் டு பிரெயின் கூட ஏதாவது வியாதி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனால் கல்லீரல் அது முடியாதுங்க. அப்படி பண்ணாலும் அது ஃபெயிலியர் தான். ஓகேவா? இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. ஓகேவா? அதனால ஒன்ஸ் கல்லீரல் பாதிக்கப்பட்டது தான் அதில் ரிகவரி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் கல்லீரல் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பது ரொம்ப ஈஸி தாங்க. அது சில ஃபுட் ஹேபிட் மூலமாக நம்ம அதை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கல்லீரல் லைட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கும் போதே நம்ம சரியான முறையான உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தோம்னா கல்லீரல் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துடலாம். ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு போனாதாங்க கஷ்டம். அந்த ஸ்டேஜ் ஏன் போகணும்? நம்ம கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான ரெமெடியை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது மெயின் டாபிக்ல போகலாம். இன்னைக்கு மஞ்சள் காமாலை பற்றி பேச போகிறோம். மஞ்சள் காமாலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவரை பாதிக்குது இல்லையா? இந்த மஞ்சள் காமாலைக்கு என்னைக்கு டாக்டர் உணவு அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கீழா நெல்லி தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம பண்டைய காலத்துலேருந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க. கீழா நெல்லி கீரைலாம் இருக்குல்ல, அதை கரெக்டாக முறையான விதத்தில் சமைச்சு சாப்பிட்டாலே போதும், நமக்கு இந்த மஞ்சள் காமாலையிலேருந்து நிவாரணம் கிடைச்சிரும். இதில் என்னென்ன டாக்டர் சக்திகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கீழா நெல்லிக்கீரை ஏன் மஞ்சள் காமாலைக்கு நல்லதுன்னா, முக்கியமாக இது லிவருக்கு நல்லது. ஓகேவா? ஏன்னா மஞ்சள் காமாலை அஃபெக்ட் பண்ண இடமே லிவர் தான். அப்போ இந்த கீழா நெல்லிக்கீரை லிவருக்கு நல்லதாக இருக்கும்போது மஞ்சள் காமாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம முறையாக சாப்பிட்டு வரணும். இப்போ இந்த கீழா நெல்லிக்கீரை இருக்குல்ல, அது முறையாக டெய்லி சாப்பிடணும். மஞ்சள் காமாலை டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைங்க, டெய்லி சாப்பிட்டே வரணும். மஞ்சள் காமாலை வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க வாரத்துக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்டு வரலாம். இப்போ இது கீழா நெல்லிக்கீரை சாப்பிடும்போது அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா, லிவரை ஃபங்க்ஷன் கூட்டுதுங்க. இப்போ மஞ்சள் காமாலை நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகும்போது லிவர் டேமேஜ் ஆயிரும். அந்த டேமேஜ் ஆக விடாமல் இந்த கீழா நெல்லிக்கீரை ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா அதில் செல்ஸில் இன்ஃப்ளமேஷன், அதாவது லிவர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வீக்கங்கள் வரும். இந்த மஞ்சள் காமாலை டைமில் அந்த வீக்கம் நாளடைவில் கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அது டேமேஜ் ஆகி விட்டுரும். அப்போ இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது இந்த கீழா நெல்லிக்கீரை தான். ஓகேவா? ஸோ அது லிவருக்கு அந்த டேமேஜ் ஆக விடாமல் வீக்கத்தை குறைக்குது, அதனுடைய ஃபங்க்ஷனை கூட்டுது. அதனால நம்ம கீழா நெல்லிக்கீரை டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு லிவர் ஃபங்க்ஷன் கூடி மஞ்சள் காமாலை ஆட்டோமேட்டிக்காக பாடியே அதை சரி பண்ணிடும். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாடியே எல்லா விஷயத்தையும் க்யூர் பண்ணிடுங்க. ஓகேவா? மஞ்சள் காமாலை உட்பட எந்த நோயாக இருந்தாலும் பாடியே செல்ஃபாக க்யூர் பண்ணும். ஆனால் நம்ம அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கெமிக்கல் ஃபுட்டுகளை சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா? கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பழகிட்டோம். அதனால பாடி தானே சரியாகக்கூடிய ஃபங்க்ஷன் குறைஞ்சிருச்சு. அதுதாங்க காரணம். இப்போ இந்த கீழா நெல்லிக்கீரை மஞ்சள் காமாலை சாப்பிடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் எல்லாம் கூட்டி விடும். அப்புறம் மஞ்சள் காமாலை பாடியை தானே சரி பண்ணிடும். இதுதாங்க ப்ராசஸ். ஓகேவா? இது கீழா நெல்லிக்கீரையினுடைய எஃபெக்ட். இது ரெண்டாவதா லிவருக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய். காட்டு நெல்லிக்காய் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில். ஆம்லான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க. அது 100 ஆரஞ்சில் இருக்கக்கூடிய சத்து அதில் இருக்குது. ஓகேவா? அதில் விட்டமின் சி, எல்லாமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது லிவருக்கு ரொம்ப நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு நெல்லிக்காய் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஓகேவா? அது ஆகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக இருப்பதால் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த லிவரில் ஸ்டோர் ஆகக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றிடும். பொதுவாக நம்ம பாடியில் உள்ள டாக்ஸின்ஸை வெளியேற்றது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுகளோட ஃபங்க்ஷன். அதுலேயும் காட்டு நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால அது ஸ்பெஷலாக லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக செயல்படுது. அதனால லிவரில் டாக்ஸின்ஸ் வெளியேறிட்டுனா லிவர் ஃபங்க்ஷன் நல்லா கூடும். லிவர் ஃபங்க்ஷன் கூடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடியே ஆக்டிவ் ஆகி மஞ்சள் காமாலையை விரட்டி அடிச்சிடும். ஓகேவா? உங்களுக்கு மஞ்சள் காமாலை இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கீழா நெல்லிக்கீரை அப்புறம் காட்டு நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக அது குறைஞ்சிருங்க. ஓகேவா? ஏன்னா மஞ்சள் காமாலைக்கு இந்த ரெண்டுமே எஃபெக்ட் ஆனது. இது மஞ்சள் காமாலை வராமல் இருக்கவும் பயன்படுத்திக்கலாம். வராமல் இருக்குன்னா நம்ம அடிக்கடி இது உணவுகளையே சமைச்சோ இல்லைன்னா பச்சையாக கூட, இப்போ காட்டு நெல்லிக்காய் அதெல்லாம் பச்சையாக கூட சாப்பிடலாம். கீழா நெல்லிக்கீரை சமையல யூஸ் பண்ணிக்கலாம். இதான் சாப்பிட்டோம்னா லிவர் ஹெல்த் கூடும். பொதுவாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, நம்ம பாடியில் எந்த ஒரு வியாதி, அதாவது மஞ்சள் காமாலை உட்பட எந்த ஒரு வியாதியும் வருதுன்னா அதுக்கு நம்ம பாடியினுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் லோ ஆகுது தான் காரணம். இப்போ அந்த கிருமி எல்லாத்தையும் தான் இது
தாக்குது. ஆனா எல்லாத்துக்கும் வியாதி வந்துருதா? இல்ல. அது இம்யூனிட்டி சிஸ்டத்தை பொறுத்தது. உங்களுக்கு பேசிக்காவே பாடியில லிவரை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா மஞ்சக்காமாலை என்ன? எந்த வியாதியும் உங்களை வந்து நெருங்க கூட முடியாது. ஓகேவா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? லிவரை கெடுக்கக்கூடிய வந்து ஐட்டங்களை தான் ஃபாலோ பண்றாங்க. சொசைட்டில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்லாம் ஃபாலோ பண்றாங்களா? அது நேரா வந்து லிவரை தான் பாதிக்குது. ஓகேவா? அதனால லிவர் ஏற்கனவே வந்து வீக்கா போய் இருக்கு. அப்போ மஞ்சக்காமாலைக்கு அந்த கிருமி வந்து அது ஈஸியா போய் தாக்கிடுது. இதுதாங்க காரணம். அதுக்கு பதிலா நம்ம லிவரை வந்து ஹெல்த் ஏற்படுத்தக்கூடிய ஃபுட்டுகளை சாப்பிட்டு வந்தோம்னா லிவர் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். அதை போய் மஞ்சக்காமாலை கிருமியால் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு மஞ்சக்காமாலையும் வராது. லிவர் ஹெல்த்தோடி நல்லா வாழலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா லிவர் ஹெல்த்தோட ஆரோக்கியமாக வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. எனது மஞ்சக்காமாலை பற்றி முக்கியமான ஒரு வீடியோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.